இந்த பூமி எல்லாருக்குமே சொந்தம் தான், ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் ஒரு சூப்பரான தங்க புதையல் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏமன் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடையே பெரிய அளவிலான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மகிழ்ச்சியை தான் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் USS ஜெரால்டு மிக முக்கியமான கப்பல் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு, நெதன்யாகுவினுடைய அமெரிக்காவினுடைய மூவ் இருக்குல்ல, அந்த மூவும் இந்த மூவும் ஒன்றா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் மிக முக்கியமாக பேச போகிறோம். தீப்பிடிக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் எங்கெங்கெல்லாம் பத்து எரியுது அப்படிங்கிற அந்த காட்சிகளோடு பேச போகிறோம். இதில் ரஷ்ய அதிபர் புட்டின் இல்லாமலா சேர்த்து வச்சு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 1979 47 ஆண்டுகளாக கடந்து இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய அந்த திருவிழாவில் روزه 22 بهمن امسال کار بزرگی انجام دادید. ایران رو سربلند کردید. جمهوری اسلامی رو مانند هم நின்று பேசுறாரு. அதான் ரொம்ப முக்கியமானது. இதனால் வரைக்கும் கமினி அவர்களை நீங்கள் உட்காந்து பேசி தான் பார்த்துருப்பீங்க. முதன்முறையாக எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு 4 வருஷமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டராக, மிடில் ஈஸ்ட் ரைட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு செய்தியாளராக நான் பார்த்து ரொம்ப வியந்தது. அவர் நின்றுக்கிட்டு பேசுகிறார். 47வது ஆண்டினுடைய மிக முக்கியமான தருணத்தில் அவர் எப்பயுமே உட்காந்து பேசுகிறவர் நின்றுட்டு பேசுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீச்சாக என்னால் பார்க்க முடியுது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நம்ம தமிழில் பேசிடலாம். அன்புள்ள ஈரான் தேசமே, இந்த வார்த்தைக்குள்ள 1008 அர்த்தங்கள் புதைந்து கிடக்கு. இந்நேரம் ஈரான் மக்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த மனுஷன் கடத்தப்பட்டிருப்பார், கொலை செய்யப்பட்டிருப்பார். சரியா? புதிதாக ஆட்கள்லாம் வருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவர் இருப்பாரா அந்த இடத்துல அப்படின்னு கேட்டாலும் சரி, ஈரானுடைய மக்களுடைய வாழ்வாதாரமே மாறி இருக்கும். அதான் அந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போது 47வது ஆண்டை கொண்டாடுறோம் அப்படின்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்தில் முடித்ததுக்கு பிறகு அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், நேற்று நீங்கள் ஒரு சிறந்த காரியத்தை செய்தீர்கள், நீங்கள் ஈரானை பெருமைப்படுத்தினீர்கள், எப்பொழுதும் போல நீங்கள் இஸ்லாமிய குடியரசை ஆதரித்தீர்கள். இப்போ ஈரானில் விசாப்பு போடலாம், போடாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாரில் குடிக்கிறதுக்கு கூட அனுமதி கொடுத்துட்டாங்க. நீ குட்டிக்காரணம் போடு, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவையும் போட்டு கொடுத்துட்டாங்க. உன்னுடைய சுதந்திரத்துக்குள்ளே நாங்கள் வரலை, பட் இந்த நாடு இப்படி தான் இயங்கும், இந்த இயக்கத்துக்குள்ளே சட்டத்துக்குள்ளே வர முடிஞ்சவங்க வாங்க, இல்லையா நீ வாட்டுக்கு உன்னுடைய சுதந்திரத்தை நீ வாட்டுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் நான் சும்மாலாம் சொல்லலைங்க. IRIB அப்படிங்கிற அந்த செய்தி சேனல்களில் அஃபீஷியலாக நபர்கள் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்ததன் அடிப்படையில் பேசுகிறேன். ஈரானிய தேசத்தினுடைய சரணடைதலை தங்கள் அறிக்கைகளிலும் திட்டங்களிலும் நாடிய எதிரிகள் யார்? இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா. அவங்க ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டாங்க. நிறையா பேரை கொன்று குவிக்கிறோன்னு சொன்னாங்க, அது உண்மை இல்லை, பொய்யின் உறுதினமாச்சு. பொதுமக்களை நாங்கள் கொள்ளலை, எங்களுடைய தேசத்துக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகளை தான் கொண்டோம் அப்படிங்கிற ஆதாரத்தோடு அடிக்கிட்டாங்க. இதுதான் ஈரானில் இப்போதைய சுச்சுவேஷன். இதற்கு பிறகு ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அவர்கள் நமது விஞ்ஞானிகளை கொன்றார்கள், யாரு? இஸ்ரேல். நமது தளபதிகளை கொண்டார்கள், யாரு? அமெரிக்கா. படுகொலை செய்யப்பட்ட அந்த தலைவர்களின் வாழ்க்கையை பாருங்கள், அவர்களில் யாருக்காவது சொந்தமாக ஒரு வீடு இருந்ததா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். அப்போ ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நிறையா சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் சொல்லக்கூடிய பொய்கள் உண்மை அல்ல அப்படிங்கிறத பெஜஸ்கியான் அவர்கள் இப்போ வெளிப்படுத்துறாரு. சரி, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
நல்லா பறக்குதுல்ல, என்னது செயற்கைக்கோள் தான், வேற என்ன. ஐஆர்ஐபி அந்த சேனல் வந்து மிக முக்கியமாக ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காமிக்கணும்னு நினச்சாங்க. அதை ஆசைப்பட்டதை செஞ்சு முடிச்சிட்டாங்களா என்னங்கிறத பார்ப்போம். இது வந்து உலகத்திலே ரொம்ப பழமையான சேனலுங்க ஐஆர்ஐபி அப்படிங்கிற சேனல். இப்போ ஈரானில் இருக்குது. சரியா? சொந்தமாக இந்த ஐஆர்ஐபிக்கு சொந்தமாக இருந்த ஒரு செயற்கைக்கோள் கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய பைகானூர் அப்படிங்கிற காஸ்மோட்ரோப் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து விண்வெளியில் ஏவிருக்காங்க. சரியா? இது எதுக்காக ஏவப்பட்டுச்சு இந்த ராக்கெட்? அதான் ரொம்ப முக்கியமானது. புரோட்டான் எம் கேரியர் அந்த ராக்கெட்டில் இருந்து ஏவப்பட்ட அந்த சேட்டலைட்டு, சரியா, அது ஜாம்-1 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதையில் போய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. எங்கே? விண்வெளியில். ஈரான் முதல்ல 2009 தான் ஒரு முக்கியமான ராக்கெட்டை வந்து ஏவினாங்க. அந்த ராக்கெட்டுக்கு பேர் தமிழில் மொழியாக்கம் செஞ்சோம்னா ஒமிட் அப்படிங்கிறது பேர், தமிழாக்கம் வந்து நம்பிக்கை அப்படின்னு பேர், எங்களோட ஹோப். அதுதான் அந்த இடத்துல வந்து செயற்கைக்கோளுக்கு பேராகவே வச்சுருந்தாங்க. சரி, இப்போ இந்த செயற்கைக்கோளை பற்றி சொல்லு பிரசாத் அப்படின்னு கேட்டால், இந்த ஜாம்-1 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள் 3 வாரங்களுக்குள்ள 34 டிகிரி கிழக்கில் ஈஸ்ட் பக்கம் பார்த்து விண்வெளியில் வந்து சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறத ஈரான் வந்து இப்போ செய்தியாக சொல்லியிருக்காங்க. இது ஐஆர்ஐபிங்கிற சேனல் இருக்குல்ல, அதுக்கு தகவல் தொடர்பு தேவைகளுக்கான உகந்த கவரேஜை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ போர்க்காலம் இருக்கும்போது சிக்னல் கட் ஆகிடும், இன்டர்நெட்டு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டார்லிங் மாதிரியான நபர்கள் வந்து டைரக்டாக அக்சஸ் அப்படிங்கிறத அவங்களே எடுத்து செயல்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விண்வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல் தான். அதையும் நம்ம சாத்தியப்படுத்தக்கூடாது, நம்முடைய அரசு ஊடகங்களுக்குன்னு தனியாக வந்து சேட்டலைட் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு சீனா இப்போ வந்து ஈரான் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இதற்கு சீனாவோ ரஷ்யாவோ உதவி செய்யலை, அவங்களுடைய சொந்த முயற்சியில் இதை செஞ்சுருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அப்படின்னா நடத்த போகிறாங்கன்னு செய்தி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஏன்னா பக்ரைன்லையும் அமெரிக்காவினுடைய அந்த விமான தளங்கள் இருக்குது. அப்போ அது தாக்குதலுக்கு உட்படுத்தப்படலாம்ல, தவறு இல்லையே. சரி, பக்ரைன் பாதுகாப்பு படையினுடைய இராணுவம் அதற்கு பதில் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பக்ரைனுடைய அரசு இப்போது எச்சரிச்சிருக்கு ஈரானை. அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பக்ரைன் மீது அட்டாக் நடத்தப்படும், மற்றபடி எந்த தாக்குதலும் நடத்தப்படாது. ஆனால் பக்ரைனுடைய அச்சம் இப்போ வெளிப்பட்டிருக்குது அப்படின்னா நெதன்யாகு அங்கே போய் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டு தான் வந்திருக்காருங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. யுஎஸ்எஸ் ஜெரால்டு இந்த கப்பல் வந்து இப்போது எந்த பக்கத்தில் இருந்து மூவ் ஆயிருக்குன்னா வெனிசுலாவில் இருந்து ஈரானிய கடற்படையை நோக்கி மூவ் ஆயிருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நோக்கி மூவ் ஆயிருக்குங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. 2வது பெரிய கப்பல் வார்ஷிப் இப்போ மூவ் ஆயிருக்கு அப்படின்னா போர் மேகம் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்க முடியுது. இதற்காக அமெரிக்கா செலவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகை மட்டுமே பில்லியன் கணக்கான தொகை. ஏன்னா ஒரு கப்பலை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 4 கால்பந்து மைதானம் இருக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த பகுதி இருக்குல்ல, இது மட்டுமே 5 ஏக்கர் பரப்பளவுங்கிறாங்க. கற்பனை செஞ்சு பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப இத்தினூண்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது. பட் இது கடலில் மையப்பகுதியில் இருக்கிறதுனால ஃபோக்கஸ் ஏரியல் வியூ ஷாட்டில் இப்படி இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், விமானங்கள்லாம் வரிசையாக வச்சுருக்காங்கன்னா அந்த விமானத்தினுடைய ஹைட் எவ்வளோ பெருசாக இருக்கும், அகலம் எவ்வளோ பெருசாக இருக்கும், நீளம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இத்தனை விமானங்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க, அப்போ அந்த கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சரி, ரைட்டு, ஓகே. இப்போது முக்கியமான ஒரு விஷயம், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளை முதன்முறையாக பழங்குடிகள்னு அழைச்சது நம்ம தான். இப்படிப்பட்ட பழங்குடிகளுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. நீங்கள் இது வந்து ரம்யா கிருஷ்ணன் நடத்தக்கூடிய தங்க புதையல் மாதிரியான இது கிடையாது, தங்க வேட்டை அந்த மாதிரியான ப்ரோக்ராம் கிடையாது. இது உண்மையிலேயே கஷ்டப்பட்டு ஏமனில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை தோண்டும் போது அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய தங்க புதையல். அம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதி இங்கே ஏமனில் இருக்கக்கூடிய சனாவுக்கு வடக்கில், அங்கே 40 டன் அளவிற்கு, அதாவது $3.2 பில்லியன் அளவிற்கான தங்கம் வந்து அங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப அரிதிலும் அரிதானது அப்படிங்கிற விஷயம். ஏமனில் இந்த மாதிரி வந்து பொக்கிஷம் இதுக்கு முன்னாடி கிடச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க. குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி இப்போது ஹவுதிகள் ஹாப்பி என்னாச்சு, அவ்வளோதான் செய்தி. எகிப்தினுடைய பிரமிடுகளில், இது மிடில் ஈஸ்ட் சம்மந்தப்பட்ட செய்திங்கிறதுனால தான் இதை இதுக்குள்ளே கொண்டு வரேன். எகிப்தினுடைய பிரமிடுகளில் தமிழில் எழுதப்பட்ட பெயர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எகிப்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில், இந்தியா கிடையாது, எகிப்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில்
சங்க காலம் தொட்டே வணிக உறவு இருந்திருக்கு அப்படிங்கிறத சான்றோடு இப்போ நிரூபிச்சிருக்காங்க. சிகை கொற்றன் வரகண்ட அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சிகை கொற்றன் இங்கே வந்து பார்த்தான் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அப்போது வாணிபம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த எழுத்துக்கள் சான்றுகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். தமிழர்களுடைய வரலாற்று பெருமிதம் அப்படிங்கிறது எகிப்து பிரமிடுகள் போல உயர்ந்து நிற்பதை இது கண்கூடா காட்டுது. உலகத்தில் எங்கே தோன்றினாலும் ஒரு பிள்ளையார் சிலை, உலகத்தில் எங்கே தோன்றினாலும் ஒரு சிவன் சிலை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழன் போன இடங்கள் எல்லாத்துலேயுமே தன்னுடைய சமயத்தை பரப்பிக்கொண்டே இருக்கிறார். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அவ்வளவுதான் கான்செப்ட் இதில். ரைட்டு. விளாடிமிர் புட்டின் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மையப்படுத்தி. மேற்கத்திய நாடுகள் சாத்தானிய வழிபாட்டு முறையை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே ஒரு சாத்தான் தான். குழந்தைகளை கூட அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப அதில் பாதாளத்தில் கொண்டு போய் புதைக்க வேண்டிய விஷயங்கள். இவங்கள நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் சிறந்தது அப்படிங்கிற அந்த பொது புத்தியை நம்ம மனசுக்குள்ளே போய் புகுத்திட்டாங்க. சிகப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி ஃபேர் அண்ட் லவ்லி போட வச்சது தான் இதே ஊர் இல்லையா. அழகு அப்படிங்கிறதே இங்கே கருப்பல்ல, சிகப்பு தான் அழகு அப்படிங்கிறத நம்ம புத்திக்குள்ளே போய் புகுத்துனாங்க. அதைத்தான் இப்போது விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்போ எதுக்குறார். இது எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைங்களை கூட பாலியல் ரிலேட்டடான துன்புறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் திணிச்சிருக்காங்க. இவங்க மனுஷங்களே கிடையாது, இவங்க ஒரு மிருகம் அப்படிங்கிறத சித்தரிச்சிருக்காரு. சரி, யாரை சொல்கிறாரு? ட்ரம்ப்பு, எப்ஸ்டீனு, இந்த மாதிரியான அமெரிக்கர்களை சொல்கிறார். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரேலுடைய தேசிய அவசர நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. எமர்ஜென்சி அலர்ட். இதை அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கடந்த 12 மணி நேரத்தில் மட்டும் 5 பேர் அங்கே சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலில் நடக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு எளிமையாக எங்கேயும் வெளியில் தெரியாதுங்க. நம்ம தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரபு நகரங்கள் நெருக்கடியில் இருக்குது அங்கே இருக்கக்கூடியது, சரிங்களா? அதாவது மிக முக்கியமாக கமிஷனர் டேனி லெவி அப்படிங்கிறவர் எச்சரிக்கிறார். ரொம்ப ஒரு அசாதாரணமான நிலை இஸ்ரேலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஸோ நீங்கள் அதிகமான அளவில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மேயருடைய பையன் முதற்கொண்டு இதில் இறந்து போயிருக்காரு அப்படின்னு. ஸோ நீங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, மக்கள் எல்லாமே இந்த மாதிரி குழிகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வீடு இருக்கும், வீட்டுக்கு கீழே பங்கர் இருக்கும். நம்மளுடைய வீடுகள்லாம் எப்படி இருக்குது? வீடு இருக்குது, வீட்டுக்கு கீழே என்ன இருக்குது? அஸ்திவாரம் இருக்குது. அங்கே இப்படி இருக்காது. வீட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பங்கர் வந்து வச்சுருப்பாங்க. பங்கர்னால் என்ன? இன்னொரு புதிய வீடு ஒன்று கீழே இருக்கும் பாதுகாப்பாக. ஏசி ஈஸியெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. ஏன்னா மேலே உள்ள வீடு எந்நேரமும் தகர்க்கப்படும். அதான் இங்கே கான்செப்ட். ஸோ வெறும் 42 நாட்களில் 46 அரபு குடிமக்கள் கொல்லப்பட்டதால் 2026 பதிவில் மிகவும் கொடிய ஆண்டாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அரபு அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால அவங்க அரபுலக மக்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். டைரெக்டாக இஸ்ரேல்லையும் சில நபர்கள் இருக்காங்க, அவங்க ஜூஸ்லேயே சில அரபு குடிமக்களும் இருக்காங்க, சரிங்களா? அது வந்து காமன் வேர்டு. ஸோ வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையினர் இப்போ அழுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல வந்து நெதன்யாகு அப்படிங்கிற மனுஷன் இல்லை. அவர் திருப்பி வர்றதுக்குள்ளே இந்த நிலைமை சீராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மிலிட்ரி வந்து பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்பேர் டு ஈரானில் நடக்கக்கூடியது அப்படியே மொசாட் உளவாளிகள் கொலை செய்யப்பட்டதை அப்படியே பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதாக சித்தரிக்கக்கூடிய நிகழ்வுகள் மேற்கத்திய ஊடகங்கள் பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். உண்மையிலேயே இஸ்ரேலில் நடக்கிறது என்ன, ஈரானில் நடக்கக்கூடியது என்ன, அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய படுபாதகமான எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபர் தனித்தீவு வாங்கி அங்கே செஞ்சுருக்கக்கூடிய அட்டூழியங்கள் என்ன அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம்.
தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.